எம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி. திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் திருமுறை எண் 1, பதிகை எண் 33, மந்திர எண் 4. 4வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. திருமுறை எண் 4, மந்திர எண் திருமுறை எண் 4, பதிகை எண் 33, தலம் திருமுறைக்காடு. மந்திர எண் 6. 5 வரைக்கும் முடிச்சாச்சா? திருமுறைக்காட்டு இறைவர் உமைபாகர். திருமுறைக்காட்டு இறைவன் உமைபாகர். உள்ளங்கையில் நெருப்பையும் மற்றொரு கையில் வீணையையும் வைத்தவர். அறுவகை சமயங்களை படைத்து அடியார்கள் தன்னை வழிபடுமாறு செய்தவர். விளங்குகின்ற சடையில் சந்திரனையும் கங்கையையும் வைத்தவர். திருமுறை 1:13, 1:133, 1:131 சொல்லுங்க. 131ன்னு சொன்னேன். 1:131, 1, 2, 29, 5, 6, 65, 7. இதிலெல்லாம் அந்த சமயம் சார்ந்த செய்தி இருக்குது கொடுத்துருக்காங்க. அறுவகை சமயம் சார்ந்த செய்தி. இந்த திருவடி பரவன்னு அந்த தேவாரத்தில் வருது. அதற்கு திருவடியாகிய ஞானத்தை வாழ்த்தன்னு போட்டிருக்கிறார். அதாவது கலெக்ஷனாக இருக்குது. அந்த கலெக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாம் கலெக்ஷனுக்கே போகிறது இல்லை, இந்த ஆய்வுக்கே போகிறது நம்ம கிடையாது. ஒன்லி அந்த தேவாரத்தை அனுபவிக்கிறது எப்படிங்கிறதோட சரி. விண்ணினார் விண்ணின் எத்தனாவது மந்திரம் சொன்னீங்க? அப்போ நான் அங்கே வரணும். கங்கையுள் அனலும் தானே. அங்கையுள் அனலும் வைத்தார், அறுவகை சமயம் வைத்தார், தங்கையில் வீணை வைத்தார், தம்மடி பரவ வைத்தார், திங்களை கங்கையோடு திகழ்தரு சடையுள் வைத்தார், மங்கையை பாகம் வைத்தார், மாமரை காடனாரே. அவ்வளோதான் மந்திரம். அங்கையில் அனலும் வைத்தார் என்பது ஒடுக்கம், அழித்தல். தோற்றம் துடியதனில் தோயும் திதிய சாற்றியிடும் அங்கியிலே, அதான் நெருப்பு. இன்னைக்கு கூட அதைத்தான் மடத்தூரில் படிச்சுட்டு வந்தோம். அந்த மந்திரம் இன்னைக்கு தானே படித்தோம். தோற்றம் துடியது இன்னைக்கு தான் மடத்தூரில் நடத்தணும். தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம் முத்தி நான்ற மலர்ப்பதத்தே நாடு மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் எந்த யார் பரதம்தான். அப்படி தேவையில்லையே ஒரு தடவை சொல்லணும். ஒரு லாபம் நமக்கு ரிவிஷன் ஆகும், இன்னொரு லாபம் மாணவருக்கு நம்ம இப்படி சொல்லணுங்கிற ஆசை வரும். ஒரு 500 தடவையாக சொன்னால் தான் இப்படி என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் உங்களை சும்மா பார்த்துட்டு தானே சொல்கிறேன். இப்போ நம்ம மனப்படம் சொல்லணும்னா உடனே ஒரு ஸ்டடிக்கு வரும். அதுவே இல்லாமல் சொல்லணும். மாயை இதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாயை அமைக்கு நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் மேலே என்ன வரும்? நல்லா சொல்லி தந்துடுவார் போல் ஒரு ஆசிரியர் மேலே என்ன வரும்? ஒரு நம்பிக்கை வருவதுக்கு இதெல்லாம் தேவை. இது மாதிரி தேவை. ஒரு தமிழறிஞர்னால் அவர் எடுத்த உடனே சில கவிதைகளை சொல்லணும். தாயே தமிழே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும்னா அந்த தமிழறிஞர் மேலே ஒரு பற்று வரும். அது மாதிரி தான் சைவத்தில் இது மாதிரி சொல்லணும்.
அதைத்தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து அந்த திருவருட் உண்மை விளக்கத்தை இணைச்சி படிக்கணும். அனல் வைத்தார், அறுவகை சமயம் வைத்தார், அறுவகை சமயம் வைத்தார்னு தான் பாடியிருக்கிறார். ஆனால் உரையில் வந்து அறுவகை சமயத்தை வைத்து தன்னை வணங்க வைத்தார்னு சொல்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதை கொஞ்சம் நம்ம விரிக்கணும். அறுவகை சமயத்தை சித்தாந்தப்படி எப்படி விரிக்கிறோம்? புறப்புறச் சமயம், புறச்சமயம், அகப்புறச் சமயம், அகச்சமயம். இதில் வந்து வழிபாடே செய்யாதவன் யார்? அந்த முதல் 6 பேர். இதை விரிக்க போனீங்கன்னா ஆபத்தாக வரும். இதில் வந்து அறுவகை சமயம் வைத்தாருக்கு என்ன இருக்கிறீங்க? அறுவகை சமயத்தை படைத்து வழிபட வைத்தார். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் விரித்து பொருள் சொல்லணும். புறப்புறச் சமயத்தார் சிவ வழிபாடு செய்ய மாட்டாங்க. புறச்சமயத்தாரும் என்ன வழிபாடு செய்ய மாட்டாங்க? அகப்புறச் சமயத்தாரும் வழிபாடு செய்ய மாட்டாங்க. யார் மட்டும்தான் செய்வா? அகச்சமயத்தார் தான். பாசுபதம் போன்ற மதங்கள், பாசுபதம் போன்ற மதங்கள், ஐக்கியவாத சைவர், பேதவாத சைவர், சிவசமவாத சைவர், சிவ சங்கராந்த சைவர், இவங்க தான் என்ன வழிபாடு செய்வாங்க? அப்போ இறைவன் படைத்த அறுவகை சமயங்களில் எல்லா அறுவகையும் என்ன வழிபாட்டுக்காரங்க கிடையாது. அதில் அதை கொஞ்சம் நுட்பமாக பார்க்கணும். அதாவது எல்லா சமயங்களையும் படைச்சது இறைவன் தாங்கிறது வந்து சைவத்தினுடைய கோட்பாடு. சைவத்தை படைச்சதும் அவர் தான், சமணத்தை படைச்சதும் அவர் தான். சமணத்தை ஏன் படைக்கிறாருன்னா அவனுடைய பக்குவத்துக்கு அந்த சமயம் வேணும். அந்த பக்குவம் உள்ளவங்களுக்கு அந்த சமயம் என்ன செய்யணும்? வேணும். ஆமாம், அந்த பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பு வேணும், 2ஆம் வகுப்பு வேணும். நேரடியாக +2 நடத்த முடியுமா? நீங்கள் வெறும் +1 +2ன்னு ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் 10th வேற எங்கேயா படிச்சுட்டு வந்தால் தான் அங்கே சேர முடியும். வெறும் +1 +2 மட்டுமே அருட்செல்வர் ஒரு ஸ்கூல் நடத்தினாங்க. ஆனால் 10th வேற எங்கேயாவது என்ன செஞ்சுட்டு வரணும்? அதுக்காக நேரடியாக +1க்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அப்போ இந்த பிற சமயங்கள், கடவுள் இல்லைன்னு சொல்கிற சமயத்தை படைச்சது யார் தான்? ஆக இறைவன் தான். அதனால் இதை எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா, உயிரின் பக்குவத்திற்கு ஏற்றபடி சமயங்கள். நம்முடைய வயதுக்கும் நம்முடைய அறிவுக்கும் பக்குவத்துக்கு ஏற்றபடி வகுப்புகள்ங்கிற மாதிரி உயிர்கள் பக்குவத்துக்கு ஏற்றபடி சமயங்கள். அதில் அந்த உயிர்களை அதில் விட்டு திருப்பினா தான் அது நேரடியாக சைவத்துக்கு புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும். சைவ சித்தியார் அருள்நந்தி சிவம் சொல்கிறார், புறச்சமயத்துக்கு போய் அகச்சமயத்துக்கு வந்து அந்த மந்திரத்தின் முழு பொருள் என்னென்னா, வேதத்தை படித்து, புராணம் படித்து, ஆகமம் படித்து, எல்லாம் படித்து சைவத்துக்கு வரணும், சரியை கிரியை செய்யணும், செஞ்ச பிறகு தான் சிவன் கிடைப்பாருங்கிறது அந்த மந்திர சாரம். உங்கள்கிட்ட சித்தியார் புக்கு இருக்கா? இருந்தால் கொடுங்க, அந்த பாட்டை எடுத்து கொடு. அந்த பாட்டு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் டீப்பாக படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். புறச்சமய நெறிக்கு போய் அகச்சமயத்துக்குள்ளே புகுந்து வேதம் முதலியவைகளை படித்து பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அடைந்து தவம் செய்து கலைகளை கற்று வேதம் படித்து புராணம் படித்து உபனிஷத்து படித்து இதெல்லாம் படித்த பிறகு தான் ஒருத்தன் சைவத்துக்கு வர்றான். வந்து சரியகிரிய யோகத்தை செய்தான்னா ஞானத்தினால சிவனை அடைவான். இதுதான் சித்தியார் 263 சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு இந்த இடத்துல சமயங்கள். இப்போ அந்த மந்திரத்துக்கு வாங்க, மந்திர வரியை படிங்க. அங்கையில் அனலும் அறுவகை சமயம் வைத்தாருங்கிறதுக்கு இவ்வளோ நேரம் பேசியிருக்கோங்க. உரையாசிரியர் அறுவகை சமயத்தை வைத்து வழிபட வைத்தார்னு முடிச்சிட்டாரு. ஆனால் அதனுடைய உட்பிரிவுகளெல்லாம் போயிட்டு வரணும். புறச்சமயக்காரன் யாரை கும்பிட மாட்டான்? புறப்புற சமயக்காரன் கும்பிட மாட்டான், அகச்சமயத்துக்காரன் கும்பிட மாட்டான். இந்த அகப்புற சமயத்துக்காரன் அகச்சமயத்துக்காரன் மட்டும்தான் கும்பிடுவான். ஆனால் சைவ சித்தாந்தத்தை முழுசாக ஏற்க மாட்டான். நம்ம யாருன்னு இப்போ தான் சமீபத்தில் திருமுறை வகுப்பில் சொன்னோம். சுத்த சித்தாந்த சைவர், சுத்தாத்வித சித்தாந்த சைவர். அதான் நம்மளுக்கு பேர், சுத்தாத்வித சித்தாந்த சைவர். சங்கற்ப நிராகரணத்தில்
உமாபதி சிவம் சைவ சமயத்தை மறுக்கிறார். அந்த புஸ்தகத்தை எடுத்து காட்டினேன் உங்களுக்கு தேவார பாடசாலையில். என்னால் முடியல, அன்னைக்கு வகுப்பில் ரொம்ப ஹீட்டு தாங்கவே முடியல. சைவர்கள் கிடையாது, சுத்தாத்வித சித்தாந்த சைவர். ஆமாம், இது நீங்கள் அத்விதம் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்றல் உணரப்பட்டாதான் யார்? சைவர்கள். தங்கையில் வீணை வைத்தார், மிக நல்ல வீணை தடவி. ஞானசம்பந்தர் சொல்கிறார்ல, வீணை வைத்தார். வீணை நாதத்தை குறிப்பது. வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மிக நல்ல வீணை தடவி. இறைவன் வீணையை வாசித்தல் என்பது நாதத்தை குறிப்பது. ஏன் சிவபெருமானோட வீணையை சேர்த்து சொல்கிறாங்கன்னா, பிற இசைக்கருவியிலிருந்து வீணை வேறுபட்டது. மற்ற கருவிகள்லாம் ஆர்ட்ஸ், வீணை ஃபைன் ஆர்ட்ஸ். நான் சொல்லலை, உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. ஆர்ட்ஸ்னா கலை, ஃபைன் ஆர்ட்ஸ்னா நுண்கலை. நீங்கள் வித்வான்கள்லையே பெரிய வித்வான் யார்? வீணை வித்வான் தான். வீணை வித்வான். நீங்கள் தவில் யார் வேணாலும் பழகுனா வாசிக்கலாம், வயலின் பழகுனா வாசிச்சிடலாம். வீணையெல்லாம் நீங்கள் சமய நெறியில் இல்லாதவங்களுக்கு என்ன வராது? வீணை வராது. நீங்கள் வீணை வாசிக்கிறவங்கள பாருங்கள், நல்ல ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து அந்த பக்தி பரவசத்தோடு இருந்து படிப்பாங்க. அவங்ககிட்ட யோகம் வேணும், மூளை வேணும். அவங்க ஆரவாரமே இருக்காது, கைத்தட்டினாலும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆமாம், அதனால தான் அந்த வீணைங்கிறது ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லி திருவாசக உரையில் எழுதினாங்க. சிவபெருமான் வீணை வாசிக்கிறது அந்த நுண்கலையை குறித்தது, நாதத்தை குறித்தது. தம்மடி பரவ வைத்தார். இங்கு அடி என்பது ஞானம், ஞானத்தை புகழ வைத்தார்னு உரை எழுதினார். திங்களை கங்கையோடு திகழ்தரு சடையுள் வைத்தார். அதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம பரவலாக சொல்லிகிட்டே இருக்கோம். மங்கையை பாகம் வைத்தார் மாமரை காடனாரே. தேவாரம் நிறைவு பண்ணுறோம், அடுத்த பாடப்பகுதிக்கு வர்றோம். மற்ற உரைகள் கொஞ்சம் கை கொடுக்கும்.